Hello friends, welcome to Playtamildub. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது top 10 adventure movies. So இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ கடைசில இந்த மூவிஸ்ல எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். எங்க சேனல்ல இதுக்கு முன்னாடி நாங்க top 10 science fiction, fantasy and brain twisted moviesல போட்டுருக்கேன். So அந்த வீடியோஸ்ல நீங்க செக் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல 10th இடத்துல பாத்தீங்கன்னா கிங் காங் 2005ல வந்து ஒரு டிராமா ஃபேண்டசி மூவி. ஸோ இதுக்கு IMDb 7.2 ரேட்டிங்ஸ் தந்திருக்காங்க. இந்த மூவி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சின்ன க்ரூ ஸ்கைல் ஐலாண்டுக்கு போவோம். அங்கே போய் ஒரு ஜெயிண்டான ஒரு ஏப்பை பார்ப்பாங்க. அதுதான் நம்ம கிங் காங். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிங் காங்கும் நான் ஹீரோயின் மேலே சின்ன க்ரஷ் வந்துடும். ஸோ அதே சமயம் வந்து இந்த க்ரூ வந்து கிங் காங்கை கேப்சர் பண்ணி சிட்டி கூட்டு போயிடுவாங்க. சிட்டியில் போய் கிங் காங் வந்து சிட்டியில் என்னென்ன அமக்லம் பண்ணுறதுலாம் இந்த மூவியில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மூவி நீங்கள் ஃபாரஸ்ட் விஷுவலாக பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். கிரேட் எஃபெக்ட்ஸ் போட்டிருக்காங்க. இல்லை நல்லா இந்த மூவி ஃபுல்லாகவே ஸ்ட்ராங் ஆக்டிங், இன்டென்ஸ், அப்புறம் ஒரு எப்பிக்கான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மூவியை நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். 9th இடத்துல பார்த்தீங்கன்னா பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் 2003லேருந்து ஆரம்பிச்சு டோட்டலாக 5 பார்ட்ஸ் வந்துருக்கு. இந்த மூவிக்கு 8 IMDb ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேண்டசி, ஆக்ஷன், அப்புறம் அட்வென்ச்சராக இருக்கும். இந்த மூவியோட ஹீரோ தான் நம்ம ஜானி டிப்ஸ். அவர் தான் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவி ஏன் அட்வென்ச்சர் லிஸ்ட்டில் வந்தால், இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட், ஓஷன்ஸ் நிறைய இடத்துல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் நீங்கள் நிறைய விஷுவல்ஸை பார்க்கலாம். பயங்கரமான ஃபைட் சீன்ஸு ப்ளஸ் ஃபேண்டசி கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இந்த மூவி கன்ஃபார்ம் அட்வென்ச்சர் லவ் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த மூவி ஃபுல்லாகவே ஒரு லேட் 80ஸ்ல எடுத்த மாதிரி தான் இருக்கும். எந்த டெக்னாலஜியும் இருக்காது, எல்லாமே ஓல்டு எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு சின்ன காம்பஸ் வச்சு அந்த மூவி ஃபுல்லாகவே ஓட்டியிருப்பாங்க. ஸோ இந்த மூவியை கன்ஃபார்மாக பார்க்கலாம். 8th இடத்துல பார்த்தீங்கன்னா ஜொராசிக் வேர்ல்டு 2015ல் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் அண்ட் டோட்டல் அட்வென்ச்சர் மூவி. ஸோ IMDb 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஜொராசிக் பார்க்லேருந்து இன்ஸ்பயர் ஆன மூவி தான் ஜொராசிக் வேர்ல்டு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா லக்ஸுரியஸான ரிசார்ட்ஸில் நிறைய டைனோசர்ஸை கேப்டிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு சின்ன அம்யூஸ்மெண்ட் பார்க் மாதிரி ஆயிரும். அதை போய் நம்ம டைனோசர்ஸ் எல்லாம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் வந்து ஒரு எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைனோசர்ஸ் எல்லாம் ஜெனட்டிக்காக அவங்களே உருவாக்குன டைனோசர்ஸ். இந்த டைனோசர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான மூளை, அதனால் அவங்க இன்டெலிஜென்ஸ் லெவல்ஸ்லாம் கொஞ்சம் ஹையாக இருக்கும். அதனால இந்த டைனோசர்ஸ்லாம் அங்கேருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு செயின் ரியாக்ஷனால டைனோசர் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கு எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மூவி ஃபுல்லாக நீங்கள் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அட்வென்ச்சர் இருக்கும் பயங்கரமாக. ஸோ நீங்கள் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இந்த டைனோசர் கூட. ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவியாக இருக்கும். ஸோ அதை கன்ஃபார்மாக பாருங்கள். 7th இடத்துல பார்த்தீங்கன்னா லைஃப் ஆஃப் பை 2012ல் வந்து ஒரு ட்ராமா ஃபேண்டசி அண்ட் அட்வென்ச்சர் மூவி. IMDb 7.9 ரேட்டிங்ஸ் தந்திருக்காங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்தியன் ஆக்டர்ஸ் தான் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி என்ன, நம்ம ஹீரோ வந்து தனியாக ஒரு லைஃப் போட்டில் மாட்டிப்பார் நடு ஓஷனில். அதுவும் அவர் கூட கம்பெனி தரது வேறு யார், ஒரு பெங்கால் டைகர். ஸோ இந்த மூவி ஃபுல்லாக அவர் எப்படி சர்வை பண்ணுறாரு. மூவி ஃபுல்லாக பவர்ஃபுல் விஷுவல் இருக்கும், பயங்கரமான இமோஷன்ஸ் இருக்கும். இல்லை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் இந்த டோட்டல் நேச்சருக்கு அப்ளை ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட் ரிலேட்டட் ஃபீலிங்ஸ்லாம் உள்ள இருக்கும். நீங்கள் ஒரு அட்வென்ச்சர்ஸ் ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சீன்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்ப்பீங்க. 6th இடத்துல பார்த்தீங்கன்னா மேட் மேக்ஸ் ஃபியூரி 2015ல் வந்து ஒரு ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் அட்வென்ச்சர் மூவி. ஸோ IMDb 8.1 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த மூவியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு வந்து டோட்டலாக டிஸ்ட்ராயாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஹியூமன்ஸ் எப்படி வாழ்கிறாங்கன்னு கதை தான் இது. அதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு சர்வைவர், ஏன்னா தப்பி தவறி தெரியாமல் ஒரு எனிமி இடத்துல போய் மாட்டிப்பார். ஸோ அந்த அங்கேருந்து எப்படி தப்பிச்சுட்டு வெளியே வர்றது தான் அந்த ஸ்டோரியே. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு திரும்பி அந்த எனிமிஸை போய் அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மூவி ஃபுல்லாக நீங்கள் பயங்கரமாக அட்வென்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். பயங்கரமான விஷுவல்ஸ் காமிச்சிருப்பாங்க. இந்த மூவிக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. மூவி ஃபுல்லாக எபிக், ஆக்ஷன் பேக்டு, அப்புறம் பயங்கரமான ஆக்டிங் இருக்கும். ஸோ இந்த மூவியை கன்ஃபார்மாக பாருங்கள். 5th இடத்துல பார்த்தீங்கன்னா ஹியூகோ 2011ல் வந்த ட்ராமா ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. IMDb 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. 4th இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போகாலிப்டோஸ் 2016ல் வந்து த்ரில்லர், ட்ராமா அண்ட் அட்வென்ச்சர் மூவி. IMDb 7.8 ரேட்டிங்ஸ் தந்திருக்காங்க. இந்த மூவியோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தெரியாமல் மயான் கிங்டமில் மாட்டிப்பார். ஸோ அந்த கிங்டம் வந்து தனி ரிச்சுவல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவரை பலியாக்கலாம்னு சொல்லி, ஸோ அதில் இந்த ஹீரோ வந்து எப்படி அந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது தான் இந்த மூவியோட டோட்டல் கான்செப்டே. ஸ்ட்ராங் ஆக்டிங், பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ், அப்புறம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கான காமிச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபைட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இந்த டம்மி ஆர்டிஸ்ட் இல்லாமல் சொந்தமாக ஃபைட் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மூவி கன்ஃபார்மாக பார்க்கலாம். நம்பர் 3ல் இருக்குது தான் அவதார் 2009ல் வந்து ஒரு ஃபேண்டசி, சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் மூவி. ஸோ இதுக்கு IMDb 7.8 தான் ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த மூவி அந்த லிஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாக ஒரு ஏலியன் ஸ்பீஷீஸோட பிளானட், அங்கே இருக்க ஃபாரஸ்ட், அனிமல்ஸை பற்றி தான் ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. எப்பிக்கான மூவி, பயங்கரமான ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை டைரக்ட் பண்ணது வந்து ஜேம்ஸ் கேமரோன். லார்ட் ஆஃப் ரிங்ஸ் இந்த மூவியை பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த மூவி பார்க்க உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் காய்ஸ்.
2001 வந்து ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் மூவி தான் இது. இந்த மூவிக்கு டோட்டல் 3 பார்ட் இருக்குது. ஸோ பார்ட் 1 2001, பார்ட் 2 2002லையும், பார்ட் 3 2003ல கரெக்டாக லைனாக விட்டுருக்காங்க. இந்த மூவியை பார்க்குறவங்க ஏன் உங்களுக்கு பொறுமை வேணும்னு சொன்னேன்னா ஒரு படமும் 3 மணி நேரம் மேலே, அதுவும் கடைசி தேர்ட் பார்ட் வந்து 4 ஹவர்ஸ் ஆக்கிட்டாங்க. இந்த மூவியில் மெயின் ஹீரோ வந்து குள்ள மனிதன், அதான் ஹாபிட்ஸு. அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் டாஸ்க் தந்திருப்பாங்க. ஒரு ரிங் இருக்கும், அது ரிங் வந்து ஒரு கெட்ட சக்தியோட ரிங்கு. அந்த ரிங்கை யார் கைக்கு வருதோ வந்து அவர் கெட்ட சக்தியாக மாற்றிட்டு அந்த உலகத்தை ரூல் பண்ணுற மாதிரி பவர் கிடச்சிரும். ஸோ அந்த ரிங்கை போய் அழிக்கிறது அந்த டோட்டல் கதையை. பார்ட் 1ல் ஆரம்பித்து பார்ட் 3 வரைக்கும் அந்த ரிங்கை எப்படி அழிக்கிறதுக்காக ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பில் போகிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஃபுல்லாகவே. அது நடுவில் வந்து நிறைய ஈவில் ஃபோர்ஸஸ் எல்லாம் ஏஞ்சிரும், ஒரு பெரிய வாரே நடக்கும். அந்த வாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கவே முடியாது. இந்த மூவி வந்து 2003ல் வந்திருக்கும். இந்த மூவியை பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா ஒரு 2003லலாம் எப்போ இந்த லெவலுக்கு ஒரு வார் சீன் க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அதில் அவ்வளோ பட்ஜெட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் இந்த போட்ட பட்ஜெட்டில் வேறு பயங்கரமாக காசு எடுத்துருக்கு. ஸோ 2001-2003லலாம் இதுதான் ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபிங் ரேட். இந்த மூவியை கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கணும். தமிழ் டப்லையும் இருக்குது. ஸோ இந்த மூவியை கன்ஃபார்மாக ஜாலியாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்வென்ச்சர் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாடியேட்டர். 2000ல் வந்த ஒரு ட்ராமா ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர் மூவி. இந்த மூவிக்கு 8.5 IMDb ரேட்டிங் தந்திருக்காங்க. கிளாடியேட்டர்ஸ் வந்து ஒரு சண்டை போடுற இடம், அதில் சுற்றி எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. நடுவில் 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க சாகுற வரைக்கும். ஸோ இந்த மூவி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்து இந்த மாதிரி இடத்துல மாட்டிப்பார். ஸோ அவர் உயிருக்காக கன்ஃபார்மாக சண்டை போட்டு தான் ஆகணும்.